கன்னியாகுமரியில் பிரபல ரவுடி செல்வம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். பிரபல ரவுடி செல்வத்தை போலீசார் பிடிக்க முயன்றபோது பிரபல ரவுடி அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். அந்த சமயம் போலீசார் தற்காப்பிற்காக பிரபல ரவுடி செல்வத்தை சுட்டு பிடித்துள்ளனர். கன்னியாகுமரியில் பிரபல ரவுடி செல்வம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். பிரின்ஸ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல ரவுடி செல்வம் என்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தை பல்வேறு வழக்குகள் இவர் மீது உள்ளது. இவரை மீது 6 வழக்குகள் உள்ள நிலையில் 28 மேலும் அடிதடி உட்பட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கொலை வழக்கு தொடர்பாக இவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டம் கரும்பாட்டூர் பகுதியில் உள்ள இடத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் 5 கிராமம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லிபி பால்ராஜ் மற்றும் போலீசார் பிரபல ரவுடி செல்வத்தை பிடிக்க சென்றதாக தெரிகிறது. அப்போது செல்வம் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். பின்னர் போலீசாரை அவர் அரிவாளால் தாக்கியுள்ளார். இதில் உதவி ஆய்வாளர் லிபி பால்ராஜ் கையில் வெட்டு காயம் ஏற்பட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து போலீசார் தற்காப்பிற்காக ரவுடி செல்வத்தை காலில் சுட்டுள்ளனர் துப்பாக்கியால். இதில் காலில் குண்டு அடிபட்ட நிலையில் அவர் தற்போது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து போலீசார் அங்கு ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.